ஏய், எதை போடுறது, எதை பேசுறது, எதை பேசாமல் விடுறது ஒன்றுமே தெரியலையப்பா. அவர் சிக்ஸர் அடிச்சிட்டாரு, இவர் ஃபோரை போட்டார், இவர் வீசினது நோ பால்ப்பா அப்படின்னு சொல்லி நாம் என்ன இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏதோ வேர்ல்டு கப் பார்க்குற மாதிரி இருந்துச்சேப்பா சட்டசபை. இந்த அளவுக்கு சட்டசபை எல்லாரும் பார்ப்பாங்க அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதுலேயும் விஜய் அவர்கள் இறங்கி அடித்ததாக இருக்கட்டும், ஆதவர்ஜுனா அப்படியே அந்த பாலை லாபமாக திருப்பி அங்கே போட்டதாக இருக்கட்டும், ராஜ்மோகன் அவர்கள் அவர் ஒரு பாய்ச்சலாக இருக்கட்டும், அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஏவா வேலு அவர்கள், நேரு அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குங்க. சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குங்க. அம்பிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு பெரிய பிளாஸ்ட் தான். ஏதோ கொஞ்சம் விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். நிறைய விஷயங்கள் விட்டுருந்தா கீழே நீங்கள் கருத்துக்களாக பதிவு பண்ண போகிறீங்க. அதுக்கான வீடியோ கிளிப்ஸையும் சேர்த்து என்னெல்லாம் ரியாக்ஷன் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து நாளைக்கு இன்னொரு பதிவை பார்த்துடலாம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். பொலிட்டிக்கல் மேட்டரை பற்றிலாம் பேசும்போது கரெக்டாக ஃபினான்ஷியல் மேட்டரில் வந்து நம்ம நிற்போம். நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்கிறது, நமக்காக இதை யாராவது யோசிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் யாருமே யோசிக்க மாட்டாங்க. நம்முடைய ஃப்யூச்சருக்காக நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் ஒரு போர்ஷனை கண்டிப்பாக சேவ் பண்ணி தான் ஆகணும். இந்த நேரத்தில் இதை பேங்கில் கொண்டு போட்டால் அதுக்கான வருமானம் இல்லாட்டி அது இரட்டிப்பாகுமா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான். கொஞ்சோண்டு வேணால் திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இல்லை வேறு ஏதாவது விதத்தில் அதை இரட்டிப்பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் ரிஸ்க் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆசையும் இருக்குது. அதே நேரத்தில் ரிஸ்க் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கிறதுக்காக ஒரு NFO அறிமுகம் செஞ்சுருக்காங்க, ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப். இது ஒரு கேபிட்டல் கேரண்டீட் பிளான் தான். அதாவது மெச்சூரிட்டி டைமில் நம்முடைய பணம் ₹1 கூட நமக்கு லாஸ் ஆகாது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா செக்டர் லீடர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் அப்படிங்கிறத NFO இப்போ NAV ₹10. இதை பற்றி மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் உங்களுக்கு உதவியாக இருக்கும். தமிழ் கால்பேக் ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது 21 செக்டரில் இருக்கக்கூடிய டாப் பெர்ஃபார்மிங் கம்பெனிஸில் தான் போகும். அவங்களுடைய ப்ரீவியஸ் ஃபண்ட் ஹை க்ரோத் ஃபண்ட் அப்படிங்கிறது கடந்த 7 வருடங்களில் 23% CAGR ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. வருஷத்துக்கு ₹2.5 லட்சம் வரை இன்வெஸ்ட் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு டாக்ஸ் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் மாத பிரீமியத்தில் 120 மடங்கு நமக்கு லைஃப் கவர் அப்படிங்கிறதும் கிடைக்கும். NRI மாதம் 18,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 2 கோடி வரை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் உங்களுக்கு உதவியா இருக்கும். தமிழ் கால்பேக் ஆப்ஷனும் இருக்கு. வேணுங்கிறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. கேட்டுக்கொள்வது வன்முறை பேச்சாக இருந்தாலும் ஆபாசமான பேச்சாக இருந்தாலும் முதல்ல வீட்டில் இருக்க உங்க மனைவிமாரிடமும் குழந்தைகளிடமும் உங்க வீட்டு பெண்களிடம் கேளுங்க. இது என்ன பேச்சு சரியா என்றால் அது ஆபாச பேச்சாக இருந்தாலும் வன்முறை பேச்சாக இருந்தாலும் அந்த வீட்டு பெண்களும் அந்த குடும்பத்தை முடிச்சு உதயநிதி அவர்களுக்கு ஊம குத்து அப்படின்னு சொல்லி சபாநாயகர் குத்திட்டார் அப்படின்னு சொல்ற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. பட் அது அவருக்கு கிடையாதுங்க. அது மார்க்கண்டேயன் அவர்களுக்கு. அறியாப்பிள்ளை, தெரியாமல் பாவம் செய்து விட்டேன். என்னுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி அவர்களை நான் பார்க்க போன போது கூட நீங்கள் முதலமைச்சரை பற்றி இந்த தடித்தான வார்த்தைகள் பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட சொன்னார். எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக போயிடுச்சு அப்படிலாம் சொல்லி சட்டசபைக்குள்ளே எலும்பு உடச்சிருவேன்னு சொன்னார் பார்த்தீங்களா. அதுக்கான மன்னிப்பெல்லாம் கோரினார். அப்போ அதுக்கு நம்ம சபாநாயகர், யார் இது சபாநாயகர், எல்லா பக்கமுமே அப்படியே மிரட்டி உருட்டி, நான் பேசிகிட்டு இருக்கேன்லப்பா, பேசி முடிக்கட்டுப்பா, நீங்கள் பேசுங்க, உட்காருங்கப்பா, உட்காருப்பா, உட்காருங்கப்பா, அவர் பேசிகிட்டு இருக்காரு அப்படிலாம் சொல்லி வேற லெவலில் அவர் நடுவராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்துல சபாநாயகர் அவர்கள் சொல்கிறாங்க, ஒரு வார்த்தையை நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உங்கள் குழந்தைகள்கிட்ட பேசுங்க, உங்கள் மனைவிட்ட பேசுங்க. அவங்க பேசின பிறகு அது சரியாக பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் பொது வழியில் பேசலாம். அது எந்த ஆபாச கருத்துக்களாக இருந்தாலும் சரி, இல்லை இன்னொரு மனிதனை ரொம்ப பெரிய அளவில் நோகடிக்கக்கூடிய கருத்துக்களாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொன்ன உடனே ஆபாசம் ஆபாசம் அப்படின்னு சொன்ன உங்கள் கண் யாரை தேடிச்சு? நேராக உதயநிதி அவர்களை தானே தேடிச்சு. ஆனால் அவரை சொல்லலை, அது மார்க்கண்டேயன் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அம்பிட்டு தான். அதுக்காக உதயநிதி அவர்கள் ஒன்றுமே பேசலையான்னு கேட்டால், சார் பேசினதெல்லாம் இந்த பக்கமாக இருந்து செம்மையாக திருப்பி கிடைச்சு அப்படின்னு சொல்லலாம். புது பசங்க, இப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவங்க, இவங்கெல்லாம் சட்டமன்றத்தில் என்னத்தை பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லி திமுக நினச்சிருப்பாங்களோ என்னவோ. ஆனால் புது பசங்க எல்லாம் ரொம்ப ஃபயராக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இன்றைக்கி தானே தெரிஞ்சிருக்கு. ரொம்ப ஃபயராக இருந்துச்சுங்க. அதுலேயும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறுவை சாகுபடிக்கு நீங்கள் ஏன் இன்னும் இழப்பீடு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பக்கமாக எல்லாத்துக்கும் தலைவன் ஒருத்தர் இருந்திருப்பார்ல, கேப்டன், அவர் எந்திரிச்சு, அதான் முதல்வர் விஜய் அவர்கள் எந்திரிச்சு குறுவை சாகுபடி காவேரி பிரச்சனையில் ரொம்ப டீட்டெயில்டான ஒரு விஷயத்த சொன்னார். காவேரி பிரச்சனை அப்படிங்கிறது 1969 அன்னைக்கு நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தவங்களே மனசு வச்சுருந்தாங்கன்னா டேமெல்லாம் கட்டியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நாம் கூகுளில் தேடி 1969 யாருப்பா அந்த நீர்வளத்துறை அமைச்சர் அப்படின்னு கேட்டால், ஐயா கருணாநிதி நீங்களா, இங்கேயுமா தெய்வமே நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கே அவங்க நினச்சிருந்தாங்கன்னா
கர்நாடகா கண்டிப்பாக டேம் கட்டியிருக்க மாட்டாங்க. அன்னைக்கு நம்ம உரிமையை நம்ம பறி கொடுத்துட்டு இன்னைக்கு ஐயோ அம்மான்னு சொல்லி யார் கத்திட்டு இருக்காங்க? கருணாநிதி அவர்களுடைய வாரிசு கத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு தெளிவாக போட்டு உடைச்சிட்டார் மனுஷன். அப்படி போட்டு உடைச்சது மட்டும் கிடையாது, இது பல வருஷமாக இருந்துட்டு இருக்க பிரச்சனை. இதை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் தான் பேச்சுவார்த்தைக்கு இனிஷியேட் பண்ணேன். எல்லாரும் கேட்டாங்க நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போய் ஒருவேளை அவமானம் ஆயிடுச்சுன்னா, நான் தமிழ்நாட்டு மக்களுக்காக வந்திருக்கேன், அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு அவமானம்னா, அந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும்னா நான் அவமானப்பட்டால் கூட பரவாயில்லைன்னு நினச்சிட்டு தான் நாங்கள் கிளம்புனேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். பகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க, பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு. அதனால தான் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். ஒருவேளை அந்த அட்டெம்ப்டில் ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக தான் இருக்கேன். ஸோ அவர் சொன்ன அடுத்த நிமிஷம் குறுவை சாகுபடிக்கு நாங்கள் ஆல்ரெடி பணம் கொடுத்துட்டோங்க, விவசாயிகளுக்கான இழப்பீடு பணம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா தினசரி பேப்பர் படித்தாலே போதும் அப்படின்னு சொல்லி கடைசியில் ஒரு ஊமை குத்துனாரு பாருங்க. இந்த பக்கம் குபீர்னு வேத்திருச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு. என்ன பார்த்து என்ன வார்த்தை, பேப்பர் படிக்க மாட்டான், உடனே எந்திரிச்சிட்டாரு. மனசு எந்திரிச்சிட்டு பேப்பர் படிக்கிறதுலாம் இருக்கட்டும், பேப்பர் மட்டும் படித்தா போதாது, குறுவை சாகுபடிக்கு நீங்கள் கொடுத்தது ஸ்பெஷல் அலாட்மெண்ட் தான், எப்போ வறட்சிக்கான அந்த பணத்தை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆஹா, பாயிண்டை பிடிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லி இங்கே எல்லாரும் இருக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பேட்ஸ்மேன் அங்கே வந்தார். அவர் தான் செங்கோட்டையன் அவர்கள். எந்திரிச்சு, சார் கொஞ்சம் கவனிங்க, அதாவது செப்டம்பர் கடைசி வர எந்த அளவுக்கு அங்கே வறட்சி வந்திருக்கு, அதனால் இழப்புகள் வந்திருக்கு, அந்த கணக்கெடுத்த பிறகு தான் இழப்பீடு கொடுப்போம், அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி டோட்டலாக திமுகவினுடைய அரசியலுக்கே ஒரு ஆப்படிச்சு விட்டுட்டாங்க இந்த குறுவை சாகுபடி, அதை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். காவேரி ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்க கொடுத்தது 134 கோடி கொடுத்தீங்க, அது அனைத்து அரசுலையும் கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்ப வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்கறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் காலைல பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது, அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோட போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்க தயவு செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் இப்போது வறட்சி நிவாரணத்தை பற்றி சொன்னார்கள். செப்டம்பர் இறுதி வரையிலும் பார்த்துவிட்டு தான் வறட்சி நிவாரண பணிகளை ஆற்றுவது வழக்கம். அதை குறிப்பிட விரும்புகிறேன். இதில் இன்னொரு விஷயத்த நான் சொல்லி ஆகணுங்க. இந்த குறுவை சாகுபடி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, திமுக நம்மளை எப்படி நம்ப வைப்பாங்க, திமுக நம்மளுடைய மண்டை எப்படி கழுவுவாங்க, திமுக எப்படி பொய்யான விஷயத்தை உண்மை அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றுவார்கள் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினது தான். அவர் பேசினதை நான் சொல்லிடுறேன். திமுகவினுடைய அரசாங்கம் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 6.5 லட்சம் ஹெக்டர்ஸ் அப்படிங்கிறது குறுவை சாகுபடி செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ தாவேக அரசாங்கம் வந்த பிறகு வெறும் 1.5 லட்சம் ஹெக்டர்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு தான் குறுவை சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டார். இதை நியூஸ் கார்டாக போட்டுருவாங்க. சன் டிவி உட்பட நக்கீரன்லாம் என்ன செஞ்சிருவாரு பாருங்க. திமுக 6.5 லட்சம் ஹெக்டர்ஸ், தாவேகா 1.5 லட்சம் ஹெக்டர்ஸ். யார் இங்கே பெருசாக விவசாயிகளுக்காக நல்லது செஞ்சுருக்காங்க? திமுக தானே அப்படின்னு சொல்லி உங்களே குழப்பிடுவாங்க. ஆனால் ஒரு விஷயத்த சொல்லிடுவாங்க, இந்த தாவேக அரசாங்கம் அரசியலுக்கு இல்லாட்டி அரசு அமைத்து 85-86 நாள் தான் ஆச்சு. 86 நாளில் 1.5 lakhs ஹெக்டர்ஸ் நிலப்பரப்பை வச்சு ஒரு கம்பேரிசன் சொல்கிறதே, இவரெல்லாம் துணை முதலமைச்சராக இருந்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்மலாம் கேட்கணுமா வேண்டாமா? ஒரு பயிர் போட்டு அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி அதுக்கு நல்ல உரம்லாம் போட்டு வளர்கிறதுக்கு 80 நாள் போதுமா? என்னையா ராசா அப்படின்னாலும் நீங்கள் தானே இதை தப்பு ஏதோ செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறதான மக்கள் மனசில் இருக்குது. இதெல்லாம் இப்படி இருக்கும்போது உதயநிதி அவர்கள் பேசினதுக்கெல்லாம் செம்மையான பதிலடி ஆதவர்ஜுனா கொடுத்தார். உதயநிதி அவர்கள் பார்ட்டி ஃபண்டு இவங்களுக்கு ஏதோ ஒன்று குடையுது இந்த திமுக காரங்களுக்கு. ஏன்னா ரகுபதி அவர்கள் இன்னைக்கு பேசினார், நீங்களாம் நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தீங்கன்னா 3% கொடுத்தா தான் பில்லு பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டார். உடனே எந்திரிச்சார் பாருங்க புசி ஆனந்த் அவர்கள். அது பழைய காலம். அது இந்த காலத்துல ₹1 நாங்க வாங்கணும்னா இந்த இடத்துல நாங்க எங்களை உட்கார வைக்க மாட்டார் எங்களுடைய முதலமைச்சர். அதனால ஆதாரத்துடன் அவர் சொல்லணும்ன்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன். பழக்க தோசத்தில் ஏதாவது பேசிட்டு இருக்கீங்க. இது இப்போ நாங்கள் புதுசு ₹1 கூட லஞ்சம் வாங்கினா எங்கள் முதலமைச்சர் உட்கார விட மாட்டார் பார்த்துக்கோங்க. அதனால் நீங்கள் வாயில் பேசாமல் எதையாவது நிரூபிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ரகுபதி அவர்களுக்கு எங்கே நிரூபிப்பது இருக்குது? வாய் சவடால் மட்டும்தானே. அப்படின்னா 3% நீங்கள் பில்லுக்கு பைசா வாங்கிட்டு இருந்திருக்கீங்க திமுக பீரியடில். ரகுபதி அண்ணன் உண்மையை உளறிட்டார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எல்லாருமே பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக இந்த குறுவை சாகுபடி இல்லை இழப்பீடு கொடுக்க வேண்டும் அப்படிலாம் சொல்லும்போது, இந்த பார்ட்டி ஃபண்டெல்லாம் சொல்லும்போது நேரடியாக
ஏன் அப்போ அந்த லாட்ரி 900 கோடி ரூபாய் பார்ட்டி ஃபண்டாக திமுகவுக்கு கொடுத்தீங்க, அது வந்து உங்கள் மாமனார் தான், அந்த மாமனார்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா பார்த்து நம்ம உதயநிதி அவர்கள் சொல்ல, ஆதவர்ஜுனா டபார்னு எந்திரிச்சு, அது என் மாமனாருக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய டீலிங் பார்த்துக்கோங்க, அதனால் உங்கள் அப்பாட்ட போய் கேளுங்க, அப்பா இங்கே இல்லை, அப்பாவை காணோம், உங்கள் வீட்டில் அப்பா இருப்பார், அவர்கிட்ட போய் கேளுங்க டீல் என்னன்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அப்பாவை காணோம் அப்படிங்கிற டெம்ப்ளேட்டை இன்னைக்கு மறுபடியும் இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நம்முடைய அமைச்சர் அவர்கள் திமுக ஏன் லாட்டரி நடத்துகின்ற நிறுவனம் என்று ஃபண்டு வாங்கினாங்க அப்படின்னு கேட்குறாரு. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்ட்ட கேட்டு அந்த விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும், உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம், வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க, உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு, ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. அப்போ இந்த பார்ட்டி ஃபண்டு ஊழல் பண்ணுறாங்க இதெல்லாம் பேசு பொருளாக வரும்போது பன்னீர்செல்வம் அவர்கள் இதெல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும், ஏன்னா எதுவுமே இங்கே வந்து ப்ரூவ் பண்ணலை அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாருங்க. அவை குறிப்பிலிருந்து நீக்குவதற்கு சபாநாயகர் நான் என்ன பார்த்துட்டு முடிவு பண்ணுறேன், அது வரையிலும் அது இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்கிறாரு, அவை குறிப்பிலிருந்து நீக்குவதற்கு நீங்கள் காலதாமதமான ஆகும் வரையிலும் இதை டிவியில் போடக்கூடாதுன்னு சொல்லுங்கள், ஏன்னா எல்லாம் உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும் பாருங்க. நீ என்னையா மக்கள் இதெல்லாம் பார்க்க வேண்டும் அப்படின்னு இவ்வளோ நாள் தவம் கிடந்தாங்கயா, இன்னைக்கு பார்க்கும்போது கூட அதெல்லாம் டிவியில் போடாதீங்க, பார்ட்டி ஃபண்டை பற்றி இப்போ வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான பிரச்சாரம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் நீங்கள் டிவியில் போட்டால் மக்கள் மத்தியில் அது பேசு பொருளாக மாறிடாது. அதுக்கு அவர் எக்ஸ்பிளனேஷன் வேறு கொடுத்தார். பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது மத்தியில் ஆளக்கூடிய பாஜக, காங்கிரஸ் இவங்க எல்லாரும் வாங்கிட்டு தான் இருக்காங்க, அது வாங்கிட்டு தான் ஏண்டா வாங்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் இன்கம் டேக்ஸில் வந்து தொழில் செஞ்சு இல்லாட்டி இயக்கங்கள் வழியாக கிடைச்சிச்சுன்னு சொல்லி கணக்கு காண்பிச்சு எல்லாமே இருக்கத்தான் செய்யுது, எல்லா கட்சியும் வாங்குறது தானே அப்படின்னு சொல்லி 19 சொன்னார். பார்த்தீங்களா, வேற லெவல்யா மனுஷன். பன்னீர்செல்வம் அவர்கள் வேற லெவல். சரி, இந்த பக்கமா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி யாராவது பேசுறாங்கன்னு பார்த்தா, மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் அண்ணன் எடப்பாடியாரின் இதய துடிப்புகளே, மின்னலை விழுங்கி மின்சாரத்தை பாய்ச்சும் யாராவது கரண்ட் இல்லைனா போய் சொருகிற போறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு எலிவேஷன் கொடுத்தாங்கங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. ஒருத்தர் திடீர்னு வந்துட்டு அம்மா அவர்களுடைய ஆட்சியை நாங்கள் மறுபடியும் மலர வைப்போம் அப்படின்னு சொல்ல, அந்த பக்கமாக தாவேகாக்காரங்க இப்போவே நாங்கள் அம்மாவினுடைய ஆட்சி தாயா கொடுத்துட்ருக்கோம், புரட்சி கலைஞர் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய தைரியமான முடிவுகளையும் இங்கே நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வந்துச்சு பாருங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் தான் அல்டிமேட் அப்படின்னு சொல்லி பார்த்தா திமுக காரங்க ஒருத்தவங்க எந்திரிச்சு, நான் வந்து சட்டசபைக்கு வர்றதுக்காக வந்துட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க, எனக்கு 3 மகள்கள் இருக்காங்க, 2-3 மகள்கள் இருக்காங்க, அதில் முதலாவதும் 2வதுமான மகள்கள் எங்களை கூப்பிட்டு எங்கப்பா போகிறீங்க அப்படின்னு, சட்டசபைக்கு போகிறேன், அர்ஜென்ட்டாக போயிட்டுருக்கேன், என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன். யார் அதெல்லாம் கேட்டால், சரி ஏதோ ஒன்று சொல்ல வராரு, சமூகத்துக்கு ஏதோ நல்ல கருத்தை சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த நேரம் என் குழந்தைகள் சொன்னாங்க, விஜயங்களுக்கு எதுவுமே தெரியாது, விளையாட்டாக சொல்லிட்டாங்களா அவங்க குழந்தைகள், விஜயங்களுக்கு எதுவுமே தெரியாது, விஜயங்கள்கிட்ட போய் நீங்கள் கேள்வி எதுவும் கேட்டுறாதீங்க, நீங்கள் எந்த நல்ல கேள்வியும் கேட்டுறாதீங்க, இவங்க கேள்வி கேட்டு இவங்க ஒன்றும் பேச மாட்டாங்களாம், இவங்களுக்கு ஒன்றும் தெரியாதா அப்படிங்கிறத அவர் ரெஜிஸ்டர் பண்ண வரார் இப்படின்னு சொன்னேன். கொஞ்ச நேரத்திலேயே அண்ணே ராஜ்மோகன் அவர்கள் எந்திரிச்சிட்டு, ஐயோ இது விளையாட்டுக்கா சொன்னீங்க, நானும் ஒரு விஷயத்த விளையாட்டுக்கு சொல்கிறேன், விஜயங்களுக்கு எதுவுமே தெரியாது தான், உங்களை மாதிரி ஊழல் செய்ய தெரியாது, உங்களை மாதிரி முடிச்ச வைக்க வேலை செய்ய தெரியாது, உங்களை மாதிரி ஆட்டையை போட்டு குடும்பத்தை வளர்க்க தெரியாது, அப்படி இப்படின்னு சொல்லி மனுஷன் வேற லெவலில் சொல்லி இதையும் விளையாட்டாக சொன்னேன்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட சொல்லிருங்க அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா, ஏமாத்த தெரியாது, ஊரே ஏமாற்றி உலகில் போட தெரியாது என்பதை சொல்லும்படி நகைச்சுவையாக உங்கள் மூலமாக தெரியும். அடுத்ததா அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் நார்மலா பேசினாலே அந்த மனுஷன் சூப்பரா பேசுவாரு. சட்டசபையில வச்சு கேள்வி கேட்கிறாங்க, 717 மதுக்கடைகளை மூடிவிட்டீர்களா இல்லாட்டி பொய் கணக்குகளை காண்பிக்கிறீர்களா அப்படின்னு கேட்ட உடனே எல்லாத்துக்குமே தெரியுங்க 717 கடை மூடப்பட்டு விட்டது, கடை எண்கள் வர கொடுத்தாச்சு, இதுக்கு மேல நீங்க என்ன வேணும்னு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டா, அது எப்படி இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி திமுக காரங்க கேட்க, இந்த பக்கமா தெரியாமல் நீங்கள் இவ்வளோ நாள் ஆட்சி நடத்திட்டு இருந்திருக்கீங்க, நாங்கள் எல்லாமே தெரிகிற மாதிரி ஆட்சி நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, இன்னொரு விஷயத்தையும் அவங்க சொன்னாங்க, இந்த டாஸ்மாகில் ஏதோ ஹோம் டெலிவரி கொடுக்குறீங்களாமே, வாட்ஸ்அப் வதந்தியை நம்பிக்கிட்டு சட்டசபையில் பேச வந்துட்டாங்க. உடனே விக்னேஷ் அவர்கள் சொல்கிறார், அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் சொல்கிறாங்க, யாருங்க சொன்னா இப்படி தப்பான இன்ஃபர்மேஷனை இப்படி பகிர்கிறீர்களே, அதுவும் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய மாமனிதர்கள் நீங்களே இப்படிலாம் சொல்கிறீங்களே, இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி எல்லார் மூஞ்சிலையும் ஈய ஓட விட்டார். முதல்ல இந்த 717 கடைகளை வந்து மூடிட்டீங்களா, அதுனா ஏன் எங்களுக்கு டீட்டெயில் இல்லை அப்படிங்கிறாங்க.
உண்மையால அந்த துறை சார்ந்தவங்களுக்கு தெரியும். அது போக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கே தெரியலங்கும் போது அது ஒரு வருத்தமான விஷயம் தான். ஏன்னா அந்த ட்விட்டர்ல 717 கடைகளுடைய எண்களும் கொடுத்துருக்கோம். அவர் என்ன சொன்னார்? கேஷ்லெஸ் பேமெண்ட். ஒரு இடத்துக்கு போகிறீங்க, இங்கே பேமெண்ட் அப்படிங்கிறது 100 ரூபா வாங்கி 50 ரூபாய்க்கு கணக்கு எழுதுறது, 150 ரூபா வாங்கி 140 ரூபாய்க்கு கணக்கு எழுதுவது, இது எல்லாமே டாஸ்மாகில் நடக்கக்கூடிய ஊழல். 10 ரூபாயா இருந்தாலும் சரி, 10 ரூபா பாலாஜி அண்ணா இருந்த காலத்துலேயும் சரி, இங்கே எல்லாமே ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறது பெருவாரியாக இடியிலேருந்து எல்லாருமே சொல்கிற விஷயம்தான். அப்போ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? வரக்கூடிய பணத்தை நேரடியாக ஒரு ஆன்லைன் பேமெண்ட் நடத்திட்டா முடிஞ்சிருச்சு. அதாவது டாஸ்மாக் கடையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வராது, அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அதில் கணக்கு வந்துடும். கணக்கு வந்துருச்சுன்னா இவங்களால போய் சொல்ல முடியாது. அதுக்கான ஒரு சிஸ்டமேட்டிக் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறத இப்போ செஞ்சிட்ருக்காங்க. ஆன்லைன் டெலிவரிலாம் கிடையாது. நீங்கள் அந்த கடைக்கு முன்னாடி போயோ, நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்துலையோ நியர்பை ஷாப் எது, அந்த ஷாப் எண் வரும். அந்த ஷாப் எண்ணில் என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறது வரும். அதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம், பேமெண்ட் நடத்திடலாம். நேராக அந்த ஷாப்புக்கு போகிறீங்க, நீங்கள் பேமெண்ட் நடத்தின ரிசிப்ட் நம்பர் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த என்னெல்லாம் பொருள் நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்களோ அதை அந்த ஷாப்லேருந்து நீங்கள் தான் வாங்கிட்டு வரணும். இங்கே டெலிவரியே கிடையாது. இதை பல முறை சொல்லிட்டாங்க. இன்னைக்கு சட்டமன்றத்திலையும் இதை ஒரு விவாதமாக மாற்றி கொஞ்சம் டைமை வேஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அதற்கான பதிலடியும் கொடுக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா, மகளிர் உரிமை தொகை. எல்லாத்தையும் ஸ்டிக்கர் மட்டுமே ஒட்டுறீங்களேப்பா. மகளிர் உரிமை தொகையில் தான் ஸ்டாலின் அவர்களை எல்லாரும் தேடுகிறார்கள். நீங்கள் என்னானாலும் சரி, ஸ்டாலின் அவர்களை மறக்கவே முடியாது, ஸ்டாலின் அவர்களை யாராலும் மனசுலேருந்து நீக்கவே முடியாது அப்படின்னு சொன்ன போது, ஆமாம், அவரை நாங்கள் மறக்கலை. அதே நேரத்தில் ஒவ்வொரு தலைக்கும் 1,28,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்கிறதும் இதே ஸ்டாலின் தான். அவரை நாங்கள் மறக்க மாட்டோம், அதுலேயும் ஸ்டாலின் அவர்களை தேடுங்கள் அப்படின்னு சொல்லி மனுஷன் சட்டமன்றத்துக்குள்ளே வரலனாலும் அவரை பற்றியான விவாதம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அப்போ நேரு அவர்கள் எந்திரிச்சு சொல்கிறார், அதான் சொல்கிறாங்கல்ல தாவேக்காரங்க, சட்டமன்றத்தில் இல்லாதவர்களை பற்றி பேசக்கூடாது நீ, அப்புறம் ஏன் அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்கிறதும், இல்லாட்டி எங்களுடைய தலைவரை பற்றி பேசுகிறது, அதெல்லாம் பேசாதீங்க, அதெல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கி விடுங்கள் அப்படின்னு சொல்லி, பாவம் ஸ்டாலின் அவர்களுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு ஒருத்தராவது இருந்தாங்களே அப்படின்னு சொல்லி நேரு அவர்களுக்கு நம்ம ஒரு சல்யூட் கொடுத்துடலாம். லாஸ்ட்டாக சௌமியா அன்புமணி அவர்களுடைய அந்த பேச்சு நான் ஃபுல்லாகவே போடுறேன். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேச்சாக இருந்துச்சு. கர்நாடகாவில் மேகதாதுவில் ஏன் அணை கட்டக்கூடாது, அப்படி கட்டினால் தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத விலக்கி பேசின ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌமியா அன்புமணி அவர்கள் தான். ஸோ அந்த வீடியோ உங்களுடைய பார்வைக்காக. மேகதாது டேம் எங்க கட்ட போறாங்க தெரியுங்களா? நம்ம தமிழ்நாட்டுல இருந்து 4 கிலோமீட்டர் தூரம். இந்த மிச்ச டேம்ல எங்கேயோ தள்ளி 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. கர்நாடக அரசு proposed site for construction of மேகதாது டேம் is just 4 kilometers away from our state தமிழ்நாடு. 4 கிலோமீட்டர் கிருஷ்ணகிரி தர்மபுரி பார்டர்லயே 4 கிலோமீட்டர் கட்டறாங்க. எதுக்கு கட்ட போறாங்க? ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. வரக்கூடிய அத்தனை தண்ணியும் எல்லா டேம்லயும் சேர்த்து வச்சிட்டு மேகதாதுல 70 TMC தண்ணியை புடிச்சு வச்சிட்டு ஒரு சொட்டு நீர் கூட தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்பதற்காக தான் தமிழ்நாட்டுக்கு மிக அருகில் டேம் கட்டறாங்க. அந்த மேகதாது டேம் கட்டினாங்கன்னா 3 வனவிலங்கு சரணாலயங்கள் அந்த டேம் கீழே போய்டும். 12,500 ஏக்கர் காடுகள் அழிந்துவிடும். புலிகள் சாங்சுவரி இருக்கு. பிலிகிரி ரங்கநாத சுவாமி கோவிலுடைய புலிகள் காப்பகம் இருக்கிறது. காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுவரி இருக்கிறது. அதே சமயம் மாதேஸ்வரன் மலை சாங்சுவரி. அத்தனை வனவிலங்கு சரணாலயால இருக்கக்கூடிய நீர் வேம்பு மரம், நீர் மருந்து மரங்கள் 700 வருஷம் பழமையான மரங்கள்லாம் தண்ணீர போய்டும். நீர் நாய், சாம்பல் நீர் வாட்டர்ஸ், அப்புறம் மகாசீர்னு மயில் கண்டடி மீனுங்க, 4 கொம்பு மான் எல்லாமே அழிஞ்சிரும். இதெல்லாம் அழிச்சிட்டு தான் மேகதாது டேம் கட்ட போறாங்க. சுற்றுச்சூழல் பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும். இதற்காக சுற்றுச்சூழல் கேஸ் நம்ம நிறைய போட்டு இந்த டேமை கட்ட விடாம நம்ம தடுக்கணும். 2 ஆப்ஷன் தான் தலைவர் அவர்களே. ஒன்னு மேகதாது டேம் கட்டணும், இல்ல மேகதாது டேம் கட்டக்கூடாது. இதுல நடுவுல என்ன முயற்சி? we don't need the dam, அவ்வளவுதான். no dam, no need of the dam. இதுக்கு நடுவுல முயற்சி என்ன இருக்கு? அந்த முயற்சியே தேவையில்லைங்கற. மேகதாது டேம் கட்டக்கூடாது, அவ்வளவுதான். இதுல நடுவுல இந்த நான் முயற்சி பண்றதுல தேவையில்லாத ஒரு விஷயம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கண்டிப்பாக ஒரு ஒத்த முடிவோட நம்ம டெல்லிக்கு போக வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கை. இன்னொரு விஷயமும் இருந்துச்சு. இது இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இப்போதைக்கு இவ்வளவு போதும். ஷார்ட்டா ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோம். தோல்விக்கு காரணமாக இன்ஸ்டாகிராமா ஓட்டு மிஷினா அப்படின்னு சொல்லி புலம்பாம முதல்ல உங்களை சுய பரிசோதனை செஞ்சாலே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி தாவேகா சார்பாக திமுக காரங்களுக்கு ஒரு பரிந்துரை அப்படிங்கிறது செய்யப்பட்டிருந்துச்சு. இந்த பரிந்துரையை திமுக காரங்க எப்படி எடுத்துக்கொள்வார்கள் அப்படிங்கிறது தெரியல. பட் இன்றைக்குமே திமுக காரங்க நாங்கள் இன்றைக்கி கூட ரகுபதி அவர்கள் சொன்னாங்க, எல்லார் மனசுலையும் நாங்கள் ஸ்டாலின் அவர்களை மனசில் கொண்டு போயிட்டோம். ஆனால் அந்த ஓட்டு போடும்போது குறுக்கால குட்டி குட்டி குழந்தைகள் அவருக்கு ஓட்டு போட வச்சுட்டாங்க. இப்போ அவங்களுடைய ஓட்டம் என்னென்னா, நாங்கள் நல்லா தாங்க செஞ்சோம், தாவேகாக்கு ஓட்டு விழுந்தது அப்படிங்கிறது வேற ஒன்றுமே இல்லை. அது குழந்தைகள் சொல்லி தான் ஓட்டு விழுந்துச்சு, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸால் தான் ஓட்டு விழுந்துச்சு, எங்களை மாதிரி யூடியூபர்ஸால் தான் ஓட்டு விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. இந்த நம்பிக்கை மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ஏகப்பட்ட நம்பிக்கை இருக்குது. அதுலேயும் ஒன்று, நீங்கள் எல்லாத்தையும் சைலண்டாகவே காய் நகர்த்திடுவீங்களப்பா அப்படின்னு சொன்னார் பாருங்க. தாவேகா வரவே வராதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க திமுக.
ஒரு சீட்டு கூட எடுக்காதுன்னு சொன்னால் இன்றைக்கி அவங்க தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. இப்படி சைலண்டாக நீங்கள் எல்லாத்தையும் சாதிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி தாவேக்கா பற்றி ரொம்ப பெருமையாகவும் பேசினாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, பார்க்கலாம். நீங்கள் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்க போகிறீங்க, அதுக்கான வீடியோலாம் உங்களுக்கு நான் டான் எப்படி போட போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். உங்களுடைய கேள்விகள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லா இருந்துச்சா இந்த 2020 மேட்ச்? நல்லா இருந்துச்சா? அடுத்த 2020 மேட்ச் சண்டே இல்லை மண்டே இருக்குது, பார்த்துடலாமா? நான் முதலே சொன்ன மாதிரி ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃபினுடைய இந்தியா செக்டர் லீடர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் NFOனுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தமிழ் கால்பேக் ஆப்ஷனும் இருக்குது. வேணுங்கிறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.